ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே விலாகு. அன்றைக்கி தேர்ஸ்டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பனி, பக்கத்தில் இருக்க ப்ரெஸ்டீஜ் பில்டிங்கே தெரியாத அளவுக்கு நல்லா பனி பெஞ்சிட்டு இருந்தது. சரி, ஓகே, காலைல வந்து பார்த்திங்கன்னா பூரி மசாலா செய்யலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சூடாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு வானலில் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, சீரகம், வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி, சால்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை பட்டாணி தனியாக வேக வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இது திக்காகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு கிளாஸில் 2 ஸ்பூன் கடல மாவு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் அந்த கிரேவியில் ஊற்றினீங்கன்னா கொஞ்சம் திக்காயிடும். அப்புறம் கொத்தமல்லி போட்டிங்கன்னா ரெடி ஆகிடும். எனக்கு வந்து பூரி வந்து கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனாக வந்தால் தான் பிடிக்கும். அதனால் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பூரியை வச்சு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஈவினிங்காக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க சொல்லிவிட்டு வெளியில் போயிட்டுருந்தோம். பக்கத்தில் இருக்க டீ கடைக்கு போயிட்டுருந்தேன். அங்கே என் பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட்டெல்லாம் பார்த்துட்டு அவள் வேறு அந்த சவுண்டு போடுற ஷூ போட்டிருந்தாளா, செப்பல் போட்டிருந்தாளா, எக்ஸைட்மெண்ட்டில் பொறுமையாக நடந்து வந்துட்டுருந்தா அவங்க அப்பா கூட. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரளா கடை. இங்கே நிறையா டிஷ்ஷெலாம் வந்து பார்த்திங்கன்னா அஃபர்டபுளாகவும் இருக்கும், ரேட்டு நல்லாவும் இருக்கும். டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. நான் ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் இதையும் ட்ரை பண்ணியிருந்தேன். நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை, அதெல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருந்தேன். திரும்பவும் அங்கேயும் நடந்து போகும்போது அவள் நடந்து தான் வந்துட்டுருந்தா. வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வண்டியில் போகும்போது என் பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே பைக்கில் போகும்போது ஸ்டாண்டிங் பொசிஷன்லேயே தான் வருவாள். இது மறுநாள் வந்து ஃப்ரைடே மீதி அன்றைக்கி வச்சுருந்த சப்பாத்தி இருந்ததில் அதில் மீதி மாவு இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா நான் பன்னீர் பராத்தா செய்யலாம் சொல்லிவிட்டு ரெடி பண்ணிட்டுருந்தேன். இதுக்கு வந்து மசாலா வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் சில்லி, ஜிஞ்சரு, புதினா, ஆனியன் போட்டு நல்லா அரைச்சிட்டு இது பன்னீரை வந்து நல்லா துருவிட்டு அதில் வந்து சில்லி பவுடர், மல்லி பவுடர், சீரக பவுடர், சாட் மசாலா, சால்ட், அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு இதை வந்து குட்டி குட்டியாக உருண்டையாக வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சப்பாத்தி மாவு வந்து பார்த்திங்கன்னா அகலமாக உருட்டிட்டு அதில் வந்து இந்த பன்னீர் உருண்டை இருக்குல்ல, அதை வந்து வச்சு நல்லா உருட்டிக்கிட்டேன். இது வந்து நல்லா கொஞ்சம் நல்லா மெலிசாக உருட்டுங்க. எவ்வளோ மெலிசாக உருட்டுறீங்களோ அவ்வளோ நல்லாயிருக்கும். தோசைக்கல்லில் பட்டர் தடவிட்டு சப்பாத்தியை போட்டுட்டு இந்த சைடு கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வச்சு எடுத்துட்டிங்கன்னா ரெடி ஆகிடும். இது ஃப்ரைடே ஈவினிங்காக பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கே வந்து நல்லா ஃபங்க்ஷன் மாதிரி என்னவோ பண்ணிகிட்ருந்தாங்க. பட் ஆனால் என்ன ஃபங்க்ஷன் தெரியல. நடந்துகிட்டு இருந்தது. பரதநாட்டியம்லாம் ஆடிட்டுருந்தாங்க, குட்டி குட்டி பசங்களாம் ஆடிட்டுருந்தாங்க. அதை போய் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா அன்னதானமும் போட்டிருந்தாங்க. சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு இந்த பரதநாட்டியத்தை என் பொண்ணும் என் ஹஸ்பண்டும் பார்த்துட்ருந்தாங்க. என் பொண்ணு அவ்வளோ இதுவாக பார்த்துட்ருந்தா.